ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 15,000 இன் ஜூலை மந்த். அதாவது இந்த ஜூலை மந்த்துக்கு உண்டான ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 15,000க்குள்ளே இருக்கிற மொபைலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை உங்கள் கமெண்ட்ஸாக நீங்கள் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், 15,000க்குள்ளே பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ், கேமரா அப்படிங்கிற இந்த 3 கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் நம்ம வரிசைப்படுத்தி இருக்கிறோம். ஸோ இதில் நம்ம சொல்கிறது எதுவுமே ரேங்கிங் கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு சில மைன்யூட்டான ஒரு டிஃப்ரென்ஸில் தான் மேலே கீழே வருது. ஸோ அதனால் நம்ம இதில் நம்ம சொல்ல போகிற எந்த மாடலுமே பார்த்திங்கன்னா ரேங்கிங் பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ நீங்கள் 15,000க்குள்ளே பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதில் இடம் பெற்றிருக்கிறதுன்னு நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே 15,000க்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸு தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் க்ரைட்டீரியா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வித் பிக் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் 4000 mAh பேட்டரி ப்ளஸ் மினிமம் 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்கிற மாதிரியும் தென் 3 or 4 கேமரா இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணியும் தான் நம்ம க்ரைட்டீரியா பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரியல்மி 8 5G மாடலு. ஸோ இது பார்த்திங்கன்னா 4GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த வேரியண்ட் 15,000க்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி இன்செல் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க வித் 90 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டு. தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஜிபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் G57 MC2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 11 பேஸ் பண்ணி இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்டோ கோர் தான். தென் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் 3 கேமராவும் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மெயின் கேமராவும் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு போர்ட்ரேட் சென்சரும் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மேக்ரோ சென்சரும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு சிங்கிள் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இதில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் அப் டு 1080p 30 frames per second வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். தென் இதில் டிஜிட்டல் ஜூம் அப் டு 10x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். தென் இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்கிற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்சர், லைட் சென்சர், ப்ராக்சிமிட்டி சென்சர், ஜைரோமீட்டர் சென்சர், ஆக்சலரேஷன் சென்சர்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இதில் பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கு உண்டான ஒரு பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாடல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோன் 30 5G மாடல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மாடல் 12,500க்கும் 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மாடல் 15,000க்கும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. தென் இந்த மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி இன்செல் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க 90 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஜிபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARM மாலிக் G76 MC4 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா Android 11 பேஸ் பண்ணி தான் இருக்குது ஓஎஸ். ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G95 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆக்டோ கோர். தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் 3 கேமராவும் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது சாம்சங் சென்சாரு. தென் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு போர்ட்ரேட் சென்சாரும் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மேக்ரோ சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு சிங்கிள் கேமரா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோ ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 4K வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் அட் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில். டிஜிட்டல் ஜூம் வந்து அப் டு 10x வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். தென் இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்கிற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்சார், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆக்சலரேஷன் சென்சார், ஜைரோமீட்டர் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கு உண்டான ஒரு சிங்கிள் பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க வித் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10s அப்படிங்கிற இந்த மாடல் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 6GB ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த வேரியண்ட் வந்து 15000க்கும், 6GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த வேரியண்ட் வந்து 17000க்கும் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெட்மி நோட் 10sங்கிறது வந்து கேமிங்க்கு ஒரு சூப்பரான மொபைல்னே சொல்லலாம். தென் இந்த மாடலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமுலேட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜிபியூ வந்து பார்த்தீங்கன்னா ARM Malik G76MC4 வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G95 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆக்டோ கோர். தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 4 கேமராவும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமராவும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு வைட் ஆங்கிள் கேமராவும் சென்சாரும், ப்ளஸ் 8 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும், ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மேக்ரோ சென்சாரும், ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு டெப்த் சென்சாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு சிங்கிள் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் வீடியோ ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 4K வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அட் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லேயும், 1080p வந்து 16 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். தென் இது இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்கிற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சாரு, ஆம்பியன்ட் லைட் சென்சாரு, ஆக்சலரோமீட்டர் சென்சாரு, ஜைரோமீட்டர் சென்சாரு, எலக்ட்ரானிக் காம்பஸ் சென்சாரு, லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் சென்சாரும், IR பிளாஸ்டரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh கெப்பாசிட்டியோட ஒரு பேட்டரி வித் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாடல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பெஸ்ட் பையிங் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G14 ஃபியூசன் அப்படிங்கிற இந்த மொபைல் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 4GB ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த வேரியண்ட் வந்து 14500க்கும், 6GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த வேரியண்ட் வந்து 16500க்கும் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் ஃபுல் ஹெச்டி IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க வித் 120 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 11. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 732G அப்படிங்கிற சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வித் ஆக்டோ கோர். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 3 கேமராவும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமராவும் இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மெயின் சென்சாரும், ப்ளஸ் 8 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு அல்ட்ரா வைடு சென்சாரும், ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு டெப்த் சென்சாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு சிங்கிள் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாடலில் வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்டு வந்து அல்ட்ரா ஹெச்டி வந்து 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லேயும், ஃபுல் ஹெச்டி வந்து 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லேயும் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். தென் இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்கிற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, ப்ராக்சிமிட்டி சென்சாரு, ஆக்சலரோமீட்டர் சென்சாரு, ஏம்பியன்ட் லைட் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAhக்கு உண்டான ஒரு பேட்டரியும் ப்ளஸ் 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாடல் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பையிங் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M3 Pro 5G மாடல் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 4GB ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டு இந்த மாடல் வந்து 14000க்கும், 6GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டு இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16000க்கும் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி டாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க வித் 90 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற GPUன்னு பார்த்தீங்கன்னா ARM Malik G57MC2 அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆக்டோ கோர் தான். OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 11 பேஸ் பண்ணி வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது.
கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 3 கேமராவும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமராவும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மெயின் சென்சாரும் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மேக்ரோ சென்சாரும் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு டெப்த் சென்சாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு சிங்கிள் கேமரா தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் ஜூம் அப் டு நீங்கள் வந்து 10x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். தென் வீடியோ ரெக்கார்டிங் வந்து 1080pயில் வந்து 13 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் வந்து நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார், ஏம்பியன்ட் லைட் சென்சார், ஆக்சிலரோமீட்டர் சென்சார், ஜைரோஸ்கோப் சென்சார், எலக்ட்ரானிக் காம்பஸ் சென்சார், ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh உண்டான ஒரு பேட்டரியும் வித் 22.5 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாடல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கூடவே வர்ற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.